மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. என்னடி நாம இங்க இருக்க வேண்டாம், கிளம்பிடுவோம். நான் போய் வண்டி பிடிச்சிட்டு வரேன். இப்போதான் வீட்டுல யாருமே இல்லை. இப்போ கிளம்புனா சரியா இருக்கும். நாம இங்க இருந்து போயிடலாம். இந்த ஊர்ல இருந்தா உன்னை வாழ விட மாட்டாங்க. வேண்டாம், பேசிய சாகடிச்சிருவாங்க. உன்னை நல்லா வாழ வைப்பு தானே கூட்டிட்டு வந்தேன். மற்றவங்க சாகடிக்கிறதுக்கு இல்லையே. வேண்டாண்டி, நீ நிம்மதி இல்லாம இருக்கிற இந்த இடத்துல எனக்கு சொர்க்கமே இருந்தாலும் வேண்டாம். வா போயிரும். நமக்கு இன்னொரு இடம் இல்லாமலாம் போயிரும். வா, எனக்கு நீ மட்டும் போதண்டி, கலங்காத. ஏய், எனக்கு நீ கூட இருக்குடி, இது போதும். வேற எனக்கு எதுவுமே வேண்டாம். நீயும் உன் காதலும் எனக்கு போதும்டி. நான் ஆசைப்பட்டது அது மட்டும்தான். இங்க பாரு, நீ கண் கலங்க அதை பார்க்க சக்தி எனக்கு கிடையாது. வா, நாம எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம். உனக்கு நான், எனக்கு நீ, வாழ்ற வரைக்கும் ஒன்னா வாழ்வோம். யாராவது ஒருத்தர் முந்தி போயிட்டா அன்னைக்கு நாமளும் போயிடுவோம். நீயும் நானும் இல்லாத ஒரு நொடியில ரெண்டு பேருமே இருக்க வேண்டாம். போயிடுவோமா? நான் சந்தோஷமா இருக்கேன்டி. உன் கையை பிடிச்சிக்கிட்டு நீ நடக்க போறேன். காலம் முழுவதும் என் பிடிச்சவ கையை பிடிச்சிக்கிட்டு நடக்க போறேன். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீ வருத்தப்படுறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. நான் சந்தோஷமா இருக்கேன்டி. இதே அரவணைப்பு, இதே கதகதப்பு எப்பவுமே எனக்கு மட்டும் சொந்தமா இருக்கும். இது மட்டும் எனக்கு போதும். நம்ம போவோம், சரியா? கண்ணாத இடத்துக்கு போயிடுவோம். நாம யாரு, எங்கிருந்து வந்திருக்கோம், நம்மளை பத்தி எதுவுமே தெரியாத ஒரு இடத்துக்கு போயிடுவோம். நம்மளை பத்தி எதுவுமே தெரியாத ஜனங்கள் மத்தியில வாழுவோம். நம்மளை பத்தி எதுவுமே தெரிஞ்சு கதவை கூட வாழுவோம். நம்ம யாரும் எதுவும் கேட்க முடியாதுல்ல. வா, கண்ணாத இடத்துக்கு போயிடுவோம். அனாதையாவே வாழ்ந்தோம், அனாதையாவே இருக்கோம், அனாதையாவே போயிடுவோம். வேண்டாண்டி, உனக்கு நான், எனக்கு நீ போதும். அனாதையா தானே வாழ்ந்தோம், கடைசி வரைக்கும் அனாதையாவே இருந்துட்டு போயிடுவோம். நமக்கு யாரும் வேண்டாண்டி. வா, இங்க இருந்தா மற்றவங்களுக்கும் வேதனை. நம்ம இங்க இருந்து போயிடலாம். வா. சரி, நீ கிளம்பிடு. நான் போய் டாக்ஸி பிடிச்சிட்டு வரேன். நீ நடந்துக்கிட மாட்டேன். டாக்டரோட நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல. நான் போய் டாக்ஸி பிடிச்சிட்டு வரேன். இப்பதான் வீட்டுல யாருமே இல்லை. இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்புனா சரியா இருக்கும். என் தங்கச்சி கரையேத்திட்ட. என் தம்பி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான். என்ன தரும் வளர்க்கதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. பரவாயில்ல, கிஷோர் இருக்கால பாத்துக்கிடுவோம். என் தம்பி இருக்கால பாத்துக்கிடுவான். நம்ம கிளம்புவோம். இனி என் தம்பி வளர்க்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் இருந்தாலும் உனக்கு பிரயோஜனப்படாது. நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இனி எனக்கு கொடுக்கறதுக்கு இங்க ஒண்ணும் இல்லை. எனக்கு இருக்கிறது இப்ப நீ மட்டும்தான். நம்ம போயிடலாம். ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேல. நீ பேசுறதாண்டி எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதே. நான் உன் கூட வரதை நினைச்சு சந்தோஷமா இருக்கேன்டி. சத்தியமா மனசார சொல்றேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன் கூட தன்னந்தனியா வாழ போறேன். யாருமே இல்லாத ஊர்ல உன் கூட வாழ போறேன். வா, சரி, நீ எழுதி எடுத்து வை. நான் போய் டாக்ஸி மட்டும் பிடிச்சிட்டு வந்துருக்கேன். சரி, அதாம இரு. நான் 10 நிமிஷத்துல போய் டாக்ஸி பிடிச்சிட்டு எங்க வீட்டுக்கு கூட்டு வந்துருவேன். லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுவோண்ணா. சரிங்க. அப்படிலடா, தமிழரசு என்னதுமா நினைச்சுக்கிட்டு இருக்கா? பொண்ணுத்தரன் நம்மவே பொண்ணுத்தரன் என்கிட்ட தானே இருந்தான். இந்த புள்ள தம்பி தம்பின்னு உசுரையே வச்சிருந்தது. பொண்ணுத்தரன் தான் புள்ளைய தூக்கி கிஷோருக்கு கொடுத்த உடனே அது எப்படினாலும் நம்ம தம்பி தானேன்னு இப்போ நேரம் அங்க போய் சேர்ந்தது. இப்போ அவனுக்கு என்ன போச்சுன்னா அதுவும் அவன் ரத்தம், அவன் புள்ள ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டான். இப்போ அந்த புள்ள முழுசா அங்கேயே போய் சேர்ந்துட்டு இந்த சைடு வரவே இல்லை. பொண்ணுத்தரத்தான் அந்த பையனை கொடுத்து தப்பு பண்ணிட்டாவளோ? அன்னைக்கு கையில் என்ன முடிவு எடுத்திருந்தான்னு உனக்கு தெரியுமா? இல்லடா, பொண்ணுத்தரத்தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி எனக்கு தோணுது. இல்ல, ஒரு நல்ல மனுஷன், ஒரு நேர்மையான மனுஷன், உண்மையில ஒரு பாசக்காரன் என்ன முடிவு எடுப்பானோ அதை தான் பொண்ணுத்தரன்னு எடுத்தாவ. அன்னைக்கு என்ன நடந்துன்னு உனக்கு தெரியுமாடா? என்னடா சொல்ற? டேய், ஆமா, கையில கிஷோர வேண்டான்னு சொன்ன உடனே அது கிஷோருக்கு பெரிய அவமானம் ஆயி போச்சுது.
கிஷோர் ரொம்ப பயந்துட்டான். எப்படியும் டிவி நியூஸ் பேப்பர் அது இதுன்னு வந்துடும். ஏற்கனவே முதல் தரமும் டைவர்ஸ், அப்புறம் லவ், மூணாவது மனைவியும் அவனை விட்டு பிரிஞ்சுட்டான்னு நியூஸ் பேப்பர்ல வந்தா தனக்கு பெரிய அவமானமா போயிருன்னு பயந்து தற்கொலை பண்ண போயிட்டான். இது எனக்கு தெரியாத. ஆகா, அவன் தருண் வயக்காட்டுக்கு மருந்து வாங்கி கொண்டு வச்சிருந்திருக்கான், பூச்சி மருந்து. அதை தான் ரூம்ல கொண்டு எடுத்துக்கொண்டு வச்சிருந்திருக்கான். அன்னைக்கு 7 கிஷோரை விட்டு பிரியாம இருக்கணும்னா அன்னைக்கு அதுதான் சரியான முடிவு. அதனாலதான் பொண்ணுத்திறனை ஒரு உசுரை காப்பாத்தணும், அவன் மானத்தை காப்பாத்தணும். அதை விட அன்னக்கிளி அம்மா மானத்தை காப்பாத்தணும். எல்லாத்தையும் செஞ்ச அன்னக்கிளி அம்மா புள்ளோட வாழ்க்கை இப்படி இருந்ததுன்னா ஊர் ஜனம் என்ன சொல்லும்? அதனாலதான் தான் ஆசைப்பட்டு உசுருக்கு உசுரா நினைச்ச தான் புள்ளையே தூக்கி கொண்டு கொடுத்தான். அன்னைக்கு கிஷோருக்காக கொடுத்ததை விட அதுல ஒரு பொண்ணு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, கயல் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அததான் அந்த அண்ணன் பார்த்தாவ. கயலு தனக்கு குறை இருக்கு, இதுக்கப்புறம் வாழ முடியாதுங்கனால தான் டைவர்ஸ் கொடுத்தது. ஆனா அதுக்கப்புறம் கயல் உயிரோட இருந்திருப்பா? அவ வாழ்க்கையும் போயிருக்கும், ஒரு உசுரும் போயிருக்கும். இங்க கிஷோரும் போய் சேர்ந்திருப்பான். இப்படி எல்லாரும் உசுரும் போயிரும். அதனாலதான் தான் உசுரை முன் வந்து கொடுத்தான் பொண்ணுத்திறன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அன்னக்கிளி அம்மாவுக்கும் பொண்ணுத்திறனுக்கும் தானே தெரியும். இன்னைக்கு கையில் கிஷோர்லாம் உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு பொண்ணுத்திறனை செஞ்ச தியாகம் தானே. இன்னைக்கு கௌரவமா தலை நிமிந்து கிஷோரு கலெக்டரா இருக்கான்னா பொண்ணுத்திறனை செஞ்ச தியாகம். அவன் கலெக்டர் பதவிக்கு வந்ததே பொண்ணுத்திறத்தானதான். இவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்ச பொண்ணுத்திறனுக்கு கிஷோர் என்னடா செஞ்சுட்டான்? அதான்டா எனக்கு வருத்தமா இருக்கு. இவ்வளவு சுயநலவாதியா இருக்கான். ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்டா. உலகமே அவ்வளோதான்டா. நம்ம தன் உயிரையே கொடுத்தாலும் சரி, அந்த நேரம் நன்றி சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தியாகம் செஞ்சவன் தான் நடுத்தெருவில் நிற்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ பயமா இருக்கு மாப்பிள்ள. உதவி பண்ணதுக்கே பயமா இருக்கு. உதவி பண்ணலாம்டா, ஒரு அளவுக்கு மீறி உதவி பண்ணக்கூடாது. தான் கிட்ட இருக்கதெல்லாம் கொடுத்து உதவி பண்ணக்கூடாது. அங்கதான் பொண்ணுத்திறத்தான் தப்பு பண்ணிட்டாங்க. இந்த தேவையாண்டா? பொண்ணுத்திறத்தான் மற்றவங்க கண்ணீரெல்லாம் தொடச்சார, இந்த பொண்ணுத்திறத்தான் கண்ணீரை ஏண்டா துடைக்கல? அவருக்கு ஒரு புள்ள பாக்கியத்தை கொடுத்துருக்கலாமே. வீடி பொண்ணுத்திறத்தான் எந்த தப்பான முடிவு எடுத்துட மாட்டார்ல. இன்னொன்னு, தேன்மொழியெல்லாம் அப்படி தவிக்க விட்டுட்டு அனாதையெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாரு. அதே மாதிரி தேன்மொழி எக்காரணத்தை கொண்டு தற்கொலை முடிவை எடுக்க மாட்டான். ஏன்னா அவ எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையே வெளியில வந்தவா. ஆனா இந்த விஷயத்துல எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாடா, இவ்வளவு நாள் அவ பாடுபட்டானா அது அவளை சார்ந்தது. கஷ்டம் நஷ்டம் அவமானம் எல்லாம் அவளை மட்டும் சார்ந்தது. போராடி மீண்டு வந்தா. ஆனா இப்போ பொண்ணுத்திறனை சம்பந்தப்பட்டது இல்ல. தன்னாலதான் தான் புருஷன் தலை குனிறாரு, தன்னால தான் புருஷனுக்கு வாரிசை பெத்து கொடுக்க முடியாது, அப்படி இப்படின்னு நினைச்சிட்டானா எனக்கே வருத்தமா இருக்குடா. பாவம் விக்கியன் தான் கடந்து போராடிக்கிட்டு இருக்காரு. பாவம் விக்கியன் எனக்கு பொண்ணுத்திறனை இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. மனுஷன் நொந்து போயிட்டாரு. மனுஷன் மாதிரியே இல்லடா. விக்கியன் என்ன ஒரு மாதிரி இருக்காருடா, பார்க்கவே முடியல. தன்னால ஏதாவது செய்ய முடியுமான்னு ஓடுதாரு, ஆனா அவரால் முடியல. முடியறவன் அமைதலா இருக்கான், முடியாதவன் பதறிச்சுக்கிட்டு ஓடுதான். இதுதான்டா வாழ்க்கை. நாளா இப்ப என் குழந்தைய கேட்டா கண்ணை மூடிட்டு கொடுத்துட வேண்டாம். ஆனா இப்ப என் பையனுக்கு விவரம் தெரிஞ்சுட்டு அம்மா யாரு அப்பா யாருன்னு அவன் அவங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் என்ன அப்பா அம்மான்னு கூப்பிட்டான்னா நான் கொடுத்ததுல அர்த்தம் இல்லாம போயிடும். அதனாலதான் அமைதலா இருக்க. தெரியும் மாப்பிள்ள, நீ இருந்தா கொடுப்பன்னு இல்ல, ரோகிணி இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பா. தருண் பையனும் பாவம் வாழ்க்கையை இழந்துட்டு கிடக்கான். சப்பா போதண்டா. உதவியும் யாருக்குனாலும் பார்த்தாண்டா பண்ணணும். சில பேருக்கு உதவி பண்ணா நமக்கு லாபமா இருக்கும், சில பேருக்கு நம்ம உதவி பண்ணோம் தருத்திரியம் நம்ம கூடயே வருது. நல்லா நானும் நோட் பண்ணிட்டேன்டா. ஆமாடா, நானும் நிறைய விஷயத்தை நோட் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு உதவி பண்ணா நமக்கு எதுவும் பண்ண மாட்டேங்குது. ஆனா சில பேருக்கு நம்ம உதவி பண்ணோம்னா அந்த தருத்திரியம் நம்மளை பின்தொடருது. அது உண்மைதான். ஒருத்தங்க மூலமா நம்ம நன்மை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாம பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கக்கூடாது. நமக்கு உதவி செஞ்சவங்களையும் அப்பப்ப கொஞ்சம் கண்காணிக்கணும். அம்மா இல்லையா, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சுது. எனக்கு சுத்தி மலைச்செல்லாம் பேச தெரியாது, எதுனாலும் ஓப்பனா சொல்லிடுவேன். இன்னைக்கு நீ உன் மனைவியோட இருக்கனா, இன்னைக்கு உன் மனைவி உயிரோட இருக்கானா, அதுக்கு காரணம் பொண்ணுத்திற. அம்மா ஒப்பிட்ட வரை உள்ளளவு நினை. நீ ரொம்ப நினைக்கட்டாலும் பரவாயில்ல, ஒரு கடுகளவாவது அவனை நினைச்சு பாத்துக்க. அம்மா நான் என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்கம்மா. மத்தவங்க கிட்ட கேட்டு நான் அவனுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா நன்மை அடைஞ்சது நீதான். நான் சொல்லி இதை செய்யணும் நான் உனக்கு சொல்லக்கூடாது. உன் உள் மனசுக்குள்ள, உன் ஆள் மனசுக்குள்ள அவன் என்ன பாடுபடுதான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்.
உனக்கு உண்மையிலே தோணி இருந்தா நீ தான் இறங்கி பார்த்து செஞ்சிருக்கணும். ஒருத்தங்க மூலமா நன்மை அடைஞ்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷனை ஏறெடுத்து கூட யாரும் பார்க்கதில்ல. அந்த மனுஷனுக்கு பிறகு வெறுத்து தானே போகும். பிறகு உலகத்துக்கு யாருக்குமே நன்மை செய்யணும்னு தோணாத. இப்படி எல்லாரும் நன்மையை வாங்கிட்டு போயிட்டு திருப்பி எதுவுமே நினைக்காம போனா நாளடைல மனசோட நிலைமை என்னத்துக்கு ஆகும்? யாரும் யாருக்கும் உதவி பண்ண தோணாது. உதவி பண்ணாலும் எனக்கு இப்ப என்ன கிடைக்க போகுது? தரித்திரம் தான் மிஞ்சுதுன்னு எல்லாரும் நினைச்சா மனுஷ வாழ்க்கை எங்க போய் முடியும்? இப்ப எல்லாரும் பொண்ணுத்திரை அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கீங்க. அவன் மட்டும் தான் வாழ்க்கை தான் குடும்பம்னு நினைச்சிருந்தா அவன் இன்னைக்கு எங்கேயாவது இடத்துல செல்வ செழிப்பா சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். எல்லாரும் வேணும்னு நினைச்சா தான் அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சா நாம தான் அனாதையா இருந்தோம், நம்ம பிள்ளைங்க அனாதையா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டு குடும்பத்தை உருவாக்கினது மட்டும் இல்ல, ரொம்ப பொறுப்பா அந்த குடும்பத்தை வழிநடத்தவும் செஞ்சான். ஆனா அவனுக்கு மிஞ்சினதே ஏதோ எனக்கு தோணுச்சுதே. அன்னைக்கு நீ பாட்டுக்கு இவ்வளவு பிள்ளைய கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு ஓடிட்ட. திரும்பி வந்தோம் இது என் புள்ள இல்லைன்னு சொன்னேன். இவ அவங்கிட்ட தான் அடைக்கலமா இருந்தா. தம்பி பொண்டாட்டியா போகல, அவன் புள்ளையா தேர்ந்தெடுத்தான். அப்பம் கூட நீ அவனை அசிங்கப்படுத்தின. அப்பம் கூட அவன் இவளை கைவிடல. புள்ளையா பார்த்து அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செஞ்சான். இன்னைக்கு உன் பொண்டாட்டி, அவன் வயிற்றுல இருக்க உன் குழந்தை, இதெல்லாம் உனக்கு சொந்தமா இருக்குன்னா அது அவனால மட்டும்தான். அன்னைக்கு மட்டும் அவன் அன்னைக்கு அந்த ஸ்டெப்பை எடுக்கலன்னா இன்னைக்கு இவ மண்ணுக்குள்ள போயிருப்பா. உண்மைதான். ஆமா உண்மைதான். அவங்க எனக்கு நன்மை செஞ்சாங்க, அதாவது நான் உயிரோட இருக்கேன். இதெல்லாம் இப்பெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தானமா சொல்லுவீங்க? ஒரு வாரமா அதே வீட்டுல தானே இருக்க. உன் புருஷன் உன் கூட தானே இருக்கான். ஒரு வார்த்தை நீ எடுத்து சொல்லிருக்க மாட்டேன். அது வந்து ஒரு மனுஷன் இருக்கும்போது எதுவுமே செய்ய கிடையாது. அவன் போனதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் என்கிட்ட எப்படிலாம் இருந்தாரு, அவரால் தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், அவர் எனக்கு இந்த உதவி பண்ணாரு அந்த உதவி பண்ணாரு. அந்த மனுஷன் இருக்கும்போது எட்டி கூட பாக்குறது கிடையாது. ஒரே வீட்டுல தானே ஒன்னா தானே இருக்கீங்க. அவ அழுகையும் கம்பளியுமா தானே இருக்கா. நீ ஒரு நாள் போய் ஆத சொல்லிருப்பா? இல்ல, நான் போய் ஆத சொன்னா அவங்களுக்கு கூட கொஞ்சம் வேதனையா இருக்கும். ஏற்கனவே மனசு வேதனையில இருந்தாங்க. உனக்கு இப்படி ஒரு காரணத்தை கரெக்டா எல்லாரும் வச்சிருக்கீங்க. அவங்க ஏற்கனவே சோகமா இருந்தாங்க, அதனால நான் போய் சொல்லலன்னு. என்ன மனுஷங்களாம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அவ வேதனையே என்ன தெரியுமா? இத்தனை பேர் வீட்டுல இருந்தோம், நம்ம கிட்ட வந்து பேசுறதுக்கு யாருமே இல்லையேன்னு. இதே நல்லா இருக்கும் போது அவகிட்ட எல்லாரும் பேச தானே போனீங்க. அவ ஜாலியா திமுறா அவ்வளவு கியூட்டா பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவ பின்னாடி தானே சுத்துனீங்க. ஆனா அன்னைக்கு அவ அழுகையும் கம்பளியுமா நிக்கும் போது அப்படியே ஒதுங்கிட்டீங்களே எல்லாரும். நான் ஜெயராஜி ஃப்ரெண்டுமா எட்டி கூட பார்க்கல. போங்கடா, உலகமே வெறுப்பு மயமா இருக்கு. போங்க போங்க. ஏதோ உன்னை பார்த்து எனக்கு கடைசியா சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். போங்கடா மனுஷங்களே, இவ்வளவுதான். என்ன நான் போற நேரத்துல அந்த பையன் இப்படி இருக்கதான் எனக்கு வேதனையா இருக்கு. அந்த பையன் படுற பாட்டை பார்க்க முடியல. பாவம். போங்கடா. அந்த பையன் ஓடி ஓடி எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சான். கடைசி எல்லாரும் விட்டுட்டீங்களடா. போங்கடா. நாம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? நீங்க இப்ப நாம என்னங்க பண்ண முடியும்? டாக்டர் அவங்களுக்கு நிரந்தரமா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாம என்ன பண்ண முடியும்? நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும், மனசு இல்ல, அவ்வளவுதான். டாக்ஸி, ஆட்டோ, ஆட்டோ. எனக்கு காதல சொல்ல நான் எங்கேயோ கூட்டிட்டு போறேன். போற இடத்துல எனக்கு ஏதாவது ஒன்னு ஆகி அங்க நான் இவளை தனியா விட்டுட்டு வந்துட்டேன்னா அனாதியா ஏதோ ஒரு இடத்துல அவன் எப்படி வாழுவா? எனக்கு ஏன் இந்த நிலைமை? நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு ஏன் இந்த நிலைமை? இல்ல இல்ல, நான் அவளை எங்கே கூட்டிட்டு போக மாட்டேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவளை யாரு பாப்பா? அவளை யாரு பாப்பா? இல்ல, இங்கேயே செத்து போறதா நல்லது. நாங்க 2 பேரும் ஒன்னா செத்து போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல, அவளை நான் தனியாலாம் விட்டுட்டு போக மாட்டேன். இந்த உலகம் அவளை பாடாப்படுத்தி கொன்னுரும், சித்திராதப்படுத்தி கொன்னுரும். இல்ல, என்னை நம்பி வந்த கஷ்டப்படக்கூடாது. வேண்டாம், நானே அவளை கொண்டுட்டு நானும் போயிடுவேன். வேண்டாம், அவளுக்கு சாவு கூட தெரியக்கூடாது. இல்ல, இதுக்கப்புறம் நான் உலகத்துல இருந்து என்ன பண்ண போறேன்? ஒருவேளை நான் அவளை விட்டுட்டு போயிட்டா அவ வாழ்ந்துக்கிட மாட்டா. வேண்டாம் வேண்டாம், இல்ல இல்ல வேண்டாம், நான் போறதா நல்லது.
நாங்க 2 பேரும் ஒண்ணா போயிருந்தோம். வேண்டாம், இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது. இங்கேயே கதையை முடிச்சிடணும். இனி இந்த ஊர்லயும் வாழ முடியாது. வெளியில கூட்டு போனாலும் அவ அனாதை ஆயிருவா. ஆஹா, அதை விட இப்படி இருக்கும் போதே ஒன்னா கட்டிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒன்னா சொர்க்கத்துல போயாது. நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். போதும், நான் அவளை தடுக்கி விட்டுட்டு போக மாட்டேன். நான் அவ கூட இருந்துட்டு இப்படியே போய் சேர்ந்துருவேன். ஒன்னா போயிடும். இது லாய்க்கப்படாது. வெளியில கூட்டு போய் கஷ்டப்படக்கூடாது. இல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இதை பண்ணிருக்க கூடாது. இன்னும் என் முகத்தை பார்க்கவே இல்லை. என் முகத்தை அவ பார்க்கலன்னா இனிமேல் அவ பார்க்க விரும்பலன்னு தானே அர்த்தம். என்னதான் பிரச்சனை வந்தாலும் அவன் முகத்தை எனக்கு மறைச்சதே இல்லை. இப்போ ஒரேடியா மறைச்சிட்டா. ஒரேடியா மறைச்சு என்னை விட்டுட்டு போயிடுவாளா? இப்படிலாம் அன்னைக்கு இருக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் எனக்கு அவ இடத்த வேற யாராலையும் நிரப்ப முடியாது. நான் அவசரப்பட்டுட்டேனா, நான் ஏதாவது முட்டாள்தனம் பண்ணிட்டேனா, ஒருவேளை அவ இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிடுவேனா? எப்படி இந்த முடிவை நான் எடுத்தேன்? அவளை சாகடிச்சுட்டு நான் அந்த மண்ணில் வாழ்ந்துவேனா? இல்ல அதுக்கப்புறம் நான் வாழ்ந்தாதான் என்ன பிரயோஜனம்? நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்? அவ இல்லாத வாழ்க்கை எதுக்கு? அவ எதை தப்ப முடிவு எடுத்துட்டு போல. இல்ல, அவ முகத்தை என்னைக்குமே எனக்கு மறைச்சது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு மறைச்சிருக்கா. அவ முகத்தை எனக்கு மறைச்சிருக்கான்னா என்னமோ இருக்குது. பயமா இருக்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? இல்லடா, இந்தா நீ பெத்த புள்ள இந்தா. அட, என்ன இப்படி பிரிச்சு பேசுற? வேண்டாண்டா, நாம பெத்ததே நமக்கு நிரந்தரமா இல்லங்க போதே. தம்பி தங்கச்சி புள்ளன்னு இது எப்படி சொந்தமாக முடியும்? அண்ணே, யாரோ செஞ்ச தப்புக்கு நீ என்ன இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? வேண்டாண்டா, பயமா இருக்கு. நான் பெத்துக்கிட்டேன்டா. நான் எனக்குன்னு ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டேன். ஏண்டா, ஒருவேளை அந்த தேவை எனக்கு தர சித்தம் இருந்தா நான் பெத்துக்கிட்டேன். இல்லையா, அவளுக்கு நான், எனக்கு அவ போதும். ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, போதும். வேண்டாண்டா, என்னாலலாம் அண்ணனை மாதிரி தண்டனை அனுப்பிக்க முடியாது. மனசுல அவன் செத்து போயிட்டான். இந்தா இங்க பாரு, என்னைக்குனாலும் இவளுக்கு உண்மை தெரியதான் போகுது. அன்னைக்கு அவ எங்களை விட்டு போனான்னு வச்சுக்கோயேன், அன்னைக்கு நாங்க உயிரோட செத்தே போயிடுவோம். அதை விட இப்போ உன் குழந்தை, நாளைக்கு நான் பார்த்தா கூட என் தம்பி புள்ள, நான் அப்படி பார்த்துக்கிடுவேன். அது ஒரு பாசம் இருக்கதான் செய்யும். தம்பி புள்ளன்னா அடுத்த புள்ளையா? எப்படினாலும் நீ யாருத்தம் தானடா, நான் ஓரத்தம். இது நம்ம விருத்தம். பாசம் இருக்கதான்டா போகுது. என்கிட்ட இருக்கிறதா பாசம் இருக்குமா என்ன? ஏண்டா வேண்டாண்ண, அப்படி பண்ணாதானே. இல்லடா, நான் இவளை உன்கிட்ட கொடுக்கேன், அவ உன்கிட்டே வளரட்டும். ஆனா இவளுக்கு செய்ய வேண்டியதை நான் தான் செய்வேன். இவளை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், ஆளாக்குறதா இருக்கட்டும், ஒரு பெரிய பொண்ணா இருந்து செய்வேன். அவ எங்களை அம்மா அப்பானே கூப்பிடட்டும், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லடா. இதனால எங்ககிட்டே இருந்தா இப்ப உன்கிட்ட வரப்போறா, அவ்வளவுதான். அவளுக்கு நீதான் அப்பா, அவதான் அம்மான்னு தெரியும், அவ்வளவுதான். அதே மீறி நாளடைவில் இந்த பிள்ளைக்கு எங்க மேல உண்மையிலே ஒரு பாசமும், என்னதான் இருந்தாலும் இவங்கதான் என் அம்மா அப்பான்னு எங்க மேல இந்த பிள்ளைக்கு ஒரு பாசம் வந்ததுன்னா, அந்த தெய்வம் செஞ்ச புண்ணியம், நான் செஞ்ச புண்ணியம் இவளை என் பிள்ளைய நான் ஏத்துக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு பாசத்தை ஊட்டி வளர்த்துட்டு நாளைக்கு நீங்க எங்களை வளர்த்தவங்க தானேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்க, சத்தியமா அது தாங்குற சக்தி எங்களுக்கு இல்லடா. எப்படியும் தான் ரத்தத்தை தேடிதான் போகும், தான் இனத்தை நோக்கி தான் போகும். தமிழரசி அண்ணன் வளர்க்காத வளர்ப்பா, கடைசி அது எங்க போச்சு பார்த்தல, ரத்தத்தை நோக்கி போச்சா போகலையா? அண்ணன் அண்ணன் தாங்கிக்கிட்டான், நான் செத்துருவேன். நான் பார்க்கதான் வீரன், ஆனா அவங்கிட்ட இருக்க வீரமும் துணிச்சல என்கிட்ட கிடையாது. செத்துருவேன். இந்த உன் புள்ளைய புடி. அண்ணன், நீ என் தம்பி தான்டா, நம்ம ஒரே ரத்தம் தான், ஒண்ணு இல்ல, புடி. உன்னை பிறந்த இன்னைக்கு கையில வாங்கினேன், என் புள்ள நினைச்சே வாங்கினேன். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு உண்மை தெரிஞ்சு, நான் அப்பா இல்லைன்னு தெரிஞ்சு நீ என்னை விட்டு வேலைக்கு போனேன்னா, அது பாக்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லமா தாய். நீ உங்க அப்பா கிட்டே இரு. அதே மீறி உனக்கு என் மேல பாசம் வந்ததுன்னா அப்பான்னுட்டு வா, இந்த அப்பா உனக்காக காத்துக்கிட்டு இருப்ப. நீ தேடி வருவேன்னு நான் நம்புறேன். பாவம், அம்மா தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவ உனக்கு தாய்ப்பால் கொடுக்கல, அதுக்கப்புறம் ரத்தத்தையே கொடுத்துருக்கா, ஊசலையே வச்சிருந்த. அது எனக்கு பயமா இருக்கு. வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் பாசத்தையும் அன்பையும் கொடுத்து வளர்த்து, வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்க கையை விட்டு போயிட்டீங்கன்னா, அண்ணா அப்பெல்லாம் நடக்காது, நீ பயப்படாதுண்ணா. அண்ணா இந்த புள்ளைய பொடி. முடியாதா, சத்தியமா என்னால முடியாது. அண்ணா பாரு, அவன் தான் அப்பா. என்ன வேண்டாண்ண, இப்பெல்லாம் பண்ணாத, எனக்கு மனசு வலிக்குண்ண.
வேண்டாண்ண, நீ கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். நீ கொண்டுட்டு போ. இல்லடா, எனக்கு பயமா இருக்குடா, எனக்கு பயமா இருக்கு. அண்ணே, நான் செத்தாலும் அது என் புள்ளன்னு நான் சொல்ல மாட்டேன். போன வேண்டாண்டா, அதெல்லாம் என்னோட ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சிடும். 1000 வழி இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. வேண்டாண்டா, குடும்பத்துல இருக்க ஆட்களே போதும். வேண்டாம். இங்க பாரு, அவன் நினைச்சான் பாரு, அவன் தான் உங்க அப்பா. போ. சித்தப்பா இல்ல, அப்பா. அம்மா, புடிடா. மாட்டேன், நான் பிடிக்க மாட்டேன். அது ஓம் புள்ள. வேண்டாண்டா, மனசு வலிக்கிட. வேண்டாம். பயமா இருக்கு தங்கம். வேண்டாண்ண, கஷ்டப்படுத்தாத. புடிடா, பிளீஸ் புடி. இல்ல, இதுக்கு மேல நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. உன் பிள்ளைய நல்லா பாத்துக்க. பாசம் இருந்தா போ, தேடி வா. உனக்காக அப்பா காத்துக்கிட்டு இருப்பேன். போ போ போ, உங்க அப்பா கிட்ட போ. சித்தப்பா இல்ல, உனக்கு இனிமேல் அவன் அப்பா. அண்ணா, அண்ணா, யாரோ ஒருத்தர் செய்யற தப்புக்கு நீ ஏன்னா எங்களையும் தண்டிக்கிற. நான் எதுவுமே சொல்லலையே, நீ ஏன்னா எனக்கு தண்டனை கொடுக்க. யாரோ ஒருத்தர் அவங்க சுயநலத்துக்காக சுயநலமா நடக்கிறாங்க. சத்தியமா நான் இது வரைக்கும் அப்படி ஒரு நினைப்பு என் மனசுல வந்ததே இல்லை. ஆனா இப்ப நானும் சேர்த்துதான் தண்டனை அனுப்பிக்கிறேன். இப்ப நானே அண்ணனுக்கு தண்டனை கொடுத்த மாதிரி ஆகி போச்சுது. செய்யாத பாவத்தை செஞ்ச மாதிரி போயிருது. செய்யாத பாவம் தலை மேல சுமருது. நான் திருப்பி வாங்குற நினைப்புல பிள்ளைய நான் உனக்கு கொடுக்கவே இல்லையேன்னு நான் வளர்க்க. ஆனா நீதான் அப்பன்னு சொல்லிதான் வளர்ப்ப. நீதான் அப்ப, அண்ணிதான் அம்மா. அது எந்த மாற்றமும் இல்லை. என்னால என் பெரிய எனக்கு என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ணுவேன்? அவன் எல்லாருக்கும் நல்லது செஞ்சான். கடைசியில இப்ப எதுவுமே இல்லாம வந்து நிக்கிறான். அவங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஆனா இப்ப அவனுக்கு எதுவுமே இல்ல. எல்லாரும் துரோகம் பண்றாங்களே. இப்படி எல்லாரும் துரோகம் பண்ணிட்டு துரோகமே என்னன்னு தெரியாத எங்களையும் அந்த பாவத்துல தள்ளுதீங்களே. போங்கடா மனுஷ பயில்களா. ஏன்டா மனுஷனா பிறந்தனே தெரியல. உங்களுக்கு இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இப்போ நீங்க அவ்வளவு நல்லவனா இருந்து என்னத்தை சாதிச்சிட்டீங்க சொல்லுங்களேன். ஓடி ஓடி எல்லாருக்கும் செஞ்சீங்க. டிபார்ட்மெண்ட்ல ₹1 கரப்படல. இல்ல இப்படி சுத்தி சுத்தி நல்லது மட்டுமே செஞ்சு என்னத்தை சாதிச்சிட்டீங்க? என்ன நல்லாவா இருந்துட்டீங்க? இல்ல உலகத்திலே செய்யக்கூடாத பாவத்தெல்லாம் செஞ்சேன்னா இன்னைக்கு நல்லதானே இருக்கு. பிறகு இந்த நீதி நேர்மை நல்லது கெட்டதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு? எவனோ ஒருத்தன் தன்னால பொழைக்க முடியாத எவனோ ஒருத்தன் கோலை அவன் எழுதி வச்சுட்டு போனது இந்த நல்லது நன்மை தானம் தருமம் புண்ணியம். அப்பெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அவன் அன்னைக்கு தோத்து போய் அதை எழுதி வச்சுட்டு போயிட்டான். உங்களை மாதிரி முட்டாள்கள்லாம் அதை புடிச்சுக்கிட்டு அதே முட்டாள்தனத்தை பண்ணிக்கிட்டு செத்ததுக்கு அப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். சொர்க்கம் உண்டா நரகம் உண்டானே தெரியாது. எதுக்கு நீங்களும் வாழும்போது நரகத்துல வாழ்றீங்கன்னு கேக்குறேன். இப்பவும் சொல்றேன், எவனோ ஒரு கையால் ஆகாதவன்
தோத்து போனவன் இல்ல எவனோ பழி தீக்க நினைச்சு சீக்க முடியாத ஒருத்தனா, தன்னால முடியாத ஒருத்தன் தான் இந்த நன்மை, புண்ணியம், தர்மம், கலாச்சாரம் இதெல்லாம் எதிர்த்து போயிருப்பான். இதெல்லாம் நம்பிக்கிட்டு அந்த தெய்வமே இறங்கி வந்து சொல்லிச்சா, நீங்களா இப்படித்தான் இருக்கணும், நீங்களா இப்படித்தான் இருக்கணும்னு. விலங்குகளை பாருங்க, வேட்டையாடித்தான் சாப்பிடுது, தான் இனத்தை தான் தான் அழிக்குது, அடுத்த இனத்தையும் அதுதான் அழிக்குது. அதுக்கு என்ன நல்லது கெட்டது தானாந்தரம் எல்லாம் தெரியவா செய்யா? இல்ல எந்த விலங்காவது போய் தனக்கு உள்ளதை எல்லாத்தையும் தூக்கி கொண்டு யாருக்காவது கொடுத்துச்சா? இல்ல எந்த விலங்காது போய் தானம் தர்மம் புண்ணியம் நல்லதெல்லாம் செஞ்சது பார்த்திருக்கீங்களா? அப்படித்தானே மிருகத்தை படிச்ச அதே தேவன் தானே நம்மளையும் படிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? என்ன அதுகளுக்கு 5 அறிவு, நமக்கு 6 அறிவு. அதுல இங்க யார் 6 அறிவோட இருக்கா? அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் படிச்ச தேவன் நம்மளையும் படிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் எதுக்கு இத்தனை கட்டளைகள், எதுக்கு இத்தனை பிராணங்கள்? இப்பவும் சொல்றேன், எவனோ ஒருத்தன் தோத்து போனான்னா இதெல்லாம் பண்ணிருக்கணும். அதனால நான் பாவிலாம் கிடையாது. நான் கொலை பண்ண எல்லாமே பண்ணிருக்கேன், அதுக்காக நான் பாவி கிடையாது. இந்த உலகத்துல வாழறதுக்கு நான் போராடி இருக்கேன். உங்களுக்கெல்லாம் துணிச்சல் இல்ல, அதனாலதான் இப்படிலாம் பேசிட்டு தெரியுங்க. நான் இந்த உலகத்துல போராடி ஜெயிச்சிருக்கேன். நான் என்ன கெட்டா போயிட்டேன்? இப்பவும் சொல்றேன், நான் செஞ்சதெல்லாம் பாவமே இல்ல. முதல்ல இந்த பாவங்க சொல்ல யார் கண்டுபிடிச்சா? மனுஷன் தானே கண்டுபிடிச்சா. இது எதுக்கு பாவம்னு சொல்றீங்க? நான் வாழறதுக்காக ஓடுனேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, நான் எதுவும் பண்ணல. நான் எல்லாரும் போலதான் சாதாரணமா இருக்கேன். உங்களுக்கெல்லாம் அப்படி தெரிஞ்சிருக்கு, ஏன்னா உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி. நான் நல்லவதான். சரி சரி, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. இப்பவும் ஒண்ணு இல்லைங்க, உங்க ஆசை காதலி நீங்க யார் கூட வாழணும்னு தவறு இருந்தீங்களோ அவளுக்கு இனி குழந்தையே பெத்துக்க முடியாதுன்னு ரிசல்ட் வந்திருக்காமே. யானைக்கும் ஆட்டிசருக்கும் இப்போ உன் பேச்சு ஒசரத்துல இருக்கு, பேசு. நீங்க பாருங்க, நான் அப்படி கெட்டவெல்லாம் கிடையாது. சரி, உங்களை விரும்பினாலும் நான் போட்டு தரேனே. எதுக்கு போட்டு தரேனே? எனக்கு நீங்க தேவை, அவ இடைஞ்சல வந்தா. இப்போ ஒரு விலங்கு பசிச்சா போய் வேட்டையாடல, அப்படிதான் எனக்கு நீங்க தேவை. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? குறுக்கால எது வந்தாலும் அழிக்கதான் செய்வேன். அது எப்படி பாவமாகும்? அது உங்க மேல உள்ள காதலி. சரி, சுத்தி வளைச்சு நான் பேச விரும்பல, டைரக்டாவே பேசுறேன். நீங்களாம் இப்படி புண்ணியம் அது இதுன்னு பேசிட்டு இப்படி கண்ணீர் வடிச்சிட்டு இப்படி போய் சேர வேண்டியதான். நீங்க கடைசி வரைக்கும் வாழ போறதே கிடையாது. அதுக்காக உங்க கூட சேர்ந்து ஏன் மூட அவுட்டாக்க நான் விரும்பல. நான் எப்பவும் கெத்தா எப்படி கம்பீரமா ஆதிராவே தான் இருப்பேன். ஹாப்பியா உலகத்துல அத்தனையும் அனுபவிச்சுக்கிட்டு அழகா சந்தோஷமா இருப்பேன். இப்ப நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்னு சொல்லுங்க பாப்பா. நான் எத்தனை சொத்து சுகத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் கால் நீட்டி படுத்தா என் கால் அமுக்கிறதுக்கு 10 வேறனாலும் என்னால வேலைக்கு வைக்க முடியும். நீங்கெல்லாம் அழுதா கூட கண்ணீர் துடைக்கிறதுக்கு ஒரு நாதி வராது. இங்க கண்ணீர் துடைக்கிறதுக்கு ஆளா இல்ல, காசு கொடுத்தா 1000 பேர் வந்து கண்ணீர் துடைக்க போறான். இதுக்கு நன்மை செஞ்சாதான் ஒருத்தன் கண்ணீரை துடைப்பான்லாம் கிடையாது. இதெல்லாம் முட்டாள்கள் பேச்சு. இதை நம்பி மறுபடியும் உங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிடாதீங்க. நான் திரும்ப சொல்றேன், மறுபடியும் நீங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிடாதீங்க. ஓநாய் வந்து அட்வைஸ் பண்ணுது. உங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் ஓநாய் தான், ஆனா உண்மையிலே நான் தான் வாழ்றேன். சரி, இப்பவும் ஏதோ இறக்கப்பட்டா சொல்றேன். இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. நீங்க வாழுங்க, காசு பணத்தோட வாழுங்க. இப்ப என்ன, உங்களுக்கு குழந்தை வேணும், அவ்வளவுதானே? தேன்மொழி கூட அவளை கம்பேர் பண்ணல, சங்காழ்த்தவ. இந்த கோவம் தான் இல்ல, இந்த காதல்ல என்ன எனக்கு புரியவே இல்ல. தேன்மொழி மேல என்ன அவ்வளவு பைத்தியம்? உசுரடே, என் உசுரு. சரி, உங்க உசுராவே இருந்துட்டு போட்டோம். ஆனா இப்ப உங்க உசுரால ஒரு உசுரை பெத்து கொடுக்க முடியாதே. தேவையில்லடே, அவளுக்கு நான் எனக்கு அவ போதும். உங்கள ஊர் உலகம் ஒண்ணும் செல்லாதே, அவளை மலடினுங்க. அவளை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்குத்தான் சொல்றேன், ஒரு நல்ல வழி இருக்கு. ஒண்ணு இல்ல, நான் ரொம்ப சுத்தி வச்சுலாம் பேச மாட்டேன், டைரக்டாவே சொல்றேன். அவ கூட வாழு, என்ன வச்சுக்க. கொன்னு எரிஞ்சிட்டு போயிருவேன், என் கண்ணு முன்னாடியே நிக்காத. அவனு தப்பா சொல்லல, அவ கூட சந்தோஷமா வாழு. உன் காதுல எனக்கு ஒரு துளி கூட கொடுக்க வேண்டாம், நான் கேட்கவும் இல்லை. ஆனா எனக்கு உங்க மேல காதல் எப்ப தெரியுமா? உங்களை விட்டு வந்ததுக்கு அப்புறம். தப்பான முடிவு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தேன். உன்ன மாதிரி ஒரு ஆளை காலத்துக்கு அடிமையா வச்சிருந்துருக்கணும், என் கூடயே வச்சிருந்துருக்கணும். உத்தமன தப்பு பண்ணிட்டேன். ஆனா அந்த தேவை எனக்கு 2வது சான்ஸ் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லல.
ஏற்கனவே உங்களுக்கு பொண்டாட்டியே இருந்திருக்கேன், அந்த ஒரு தகுதி போதும். வேற ஒண்ணும் இல்ல, சுத்தி வளைச்சுலாம் நான் சொல்ல வரல. அவ கூட சந்தோஷமா வாழுங்க. தேன்மொழி தான் உங்களுக்கு பொண்டாட்டி எல்லாமே. சரி, எனக்கு கண்டுக்க கூட வேண்டாம். உங்களுக்கு புள்ளி நான் பெத்து கொடுக்க போதுமா? பாம்போட குஞ்சு கூட குட்டியா இருக்கும் போது கியூட்டா தான் இருக்கும். தூக்கி வச்சனை மொத்தமா கொடுக்க முடியும்? பொட்டுன்னு போட்டுரும். விஷம் காயை விட பல மடங்கு இருக்கும். முத்தம் நாளே கொடுக்கான்ட்டு என்ன கொத்தாம போக நினைச்சியோ? அப்படிதாண்டே நேயோ. நீ எனக்கு கொண்டு பெத்து கொடுக்கங்க. விஷத்தை தூக்கி சமக்கதை விட என் மனைவியை நெஞ்சில சுமந்துக்கிட்டு அலைவேன். பாம்புக்கு பிறந்தது என்னைக்குமே பாம்பு தாண்டி. நீ ஒரு பாம்புனா உனக்கு பிறக்கிறது அதை விட விஷம் உள்ளதா தான் இருக்கும். விஷத்தை தோலை தூக்கி போட்டு சுத்ததை விட என் பொண்டாட்டி கோணவதி நன்மை மட்டும்தான் மத்தவங்களுக்கு செய்ய தெரியும். தீமை ஒரு காலமும் செய்ய தெரியாது. என்னல பாதி எனக்குன்னு பிறந்தவா, எனக்குன்னே பிறந்தவா. அவ கூட அவ கைய புடிச்சுக்கிட்டு மரணம் வரைக்கும் போக வேண்டி குழந்தை பெத்து கொடுக்கறா. யார் ஸ்தானத்தை யாரு கேட்கறது? அது அவளுக்கான ஸ்தானம். நான் கூட இருப்பதும் படுப்பதும் அவ கூட மட்டும்தான். இந்த நிலைமையில கூட ஆணவம் திமிரு எதுவுமே அடங்கலையே. புள்ள பாசத்துல திருன்னு முழிப்பான். இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் மாட்டிக்கலான்னு பார்த்தேன். போடா, இன்னும் உனக்கு சோதனை வரும். நீ தானா என்கிட்ட வந்து சரணடைவ. ஆம்பளை தானே, வந்து சரண் அடைஞ்சு தானே ஆகணும். வருவடா, உனக்கு இன்னும் சோதனை இருக்கு. என்ன ஆனாலும் சரி, மறுபடி நான் உன் கூட அதே வாழ்க்கை வாழணும். அப்போ நீ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டேன்னு வச்சுக்கயே, நீ சொல்ற மாதிரி நீதி நேர்மை தர்மம் பழைய ஆதரவா உன் கைய புடிச்சுக்கிட்டு பொண்ணு தர பொண்டாட்டியா பவ்யமா பவ்வமா அப்படி நான் நடந்துக்கிட்டேன். போதுமா? ஒரு வாய்ப்பு கொடுறா. வாய்ப்பு கொடுத்தா நான் வாழ்ந்து காட்ட முடியும். வாய்ப்பே கொடுக்காம இருந்தா வாய்ப்பு கொடுத்து பாரு. எத்தனையோ தடைகள் வந்தப்போ, எவ்வளவோ சோதனைகள் வந்தப்போ கூட நான் தளர்ந்து போகல. யாருக்கிட்ட நான் தோத்து போகவே கூடாதுன்னு நினைச்சேனோ அவங்க கிட்டயே நான் யாரு கூட நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டனோ அவங்களே என் முதுக குத்தி யார் முன்னாடி ஜெயிச்சு காட்டணும்னு நினைச்சனோ அவங்க முன்னாடி தலை குனிய வச்சுட்டாங்களே. இதுக்கப்புறமும் இந்த மண்ணில் வாழறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? யாருக்காகவோ போராடினேன், ஆனால் எனக்கு போராடுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. என்ன அந்த பொண்ணு தர பையன் மட்டும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டா நிம்மதியா போயிருக்கலாம். அம்மாங்கிற சொல்லுக்கு மாறு சொல்லவன் சொன்னதே இல்லை. இப்பவும் சொல்றையா, இன்னொரு ஜென்மத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. இது வரைக்கும் இன்னொரு ஜென்மம் எனக்கு வேணும்னு நான் ஆசைப்பட்டதும் இல்லை. ஒருவேளை இன்னொரு ஜென்மோன்னு இருந்தா அப்போ நீ என் வயிற்றுல பிறந்துறியா? நான் போறையா, நான் உன்னை விட்டு போறேன். எனக்கு இப்போ நான் சாகக்கு முன்னாடி வேற யாரும் என் கண்ணு முன்னாடி வரல. நீ மட்டும்தான் வர. என்னுடைய மறு உருவமா உன்னை பார்த்தேன். நானே ஒன்றில் இந்த மாதிரி இருந்ததே. போறையா, இந்த உலகத்தை விட்டே நான் போறேன். இதுக்கு மேலே என்னால் போராட முடியலையா. எனக்கு வாழணும்னு ஆசையும் இல்லையா. போதும், கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருந்துட்டேன். இளமையிலே முதுமை குலத்தை எடுத்துக்கிட்டேன். சொன்ன மாதிரி 4 ஜான் வயிற்றுக்காக தானே இத்தனை போராட்டமா? அப்படி நான் என்ன வாழ்ந்துட்டேன்? எதுக்காக இத்தனை போராட்டத்தை நான் சந்தித்தேன்? எதுக்காக இத்தனை கஷ்டங்களை நான் அனுபவிச்சேன்? அப்போ பாவம் செய்கிறவன் நல்லா வாழுவான், நன்மை செய்கிறவன் கெட்டு சின்ன பின்னமா போயிடுவான் தான் இந்த உலகம் நமக்கு உணர்த்துதா? இப்படிதான் இந்த உலகம் நமக்கு உணர்த்தும்னா இந்த உலகத்தில் யாருமே நன்மை செய்ய மாட்டாங்களே. அதுக்கு என்னையே உதாரணமாக வச்சுட்டீங்களே. நன்மை மட்டுமே செஞ்சவா நாண்டுக்கிட்டு செத்தா, கெட்டது மட்டுமே செஞ்சவா கொடி கட்டி பறக்கிறானே. இப்படி ஒரு உதாரணத்தை அப்போ என் தெய்வமே, அப்போ நான் வாழாம இருந்ததுக்கு காரணம் நான் நல்லது செஞ்சதுதானா? எத்தனை கைமை பெண்கள், எத்தனை அனாதை பிள்ளைங்க, எத்தனை பிறந்த பிள்ளைங்க, எத்தனை பேருக்கு நான் உசிரையும் வாழ்க்கையும் கொடுத்துருப்பேன். கடைசியில் எனக்கு பிடிச்ச பிள்ளைக்கு ஒத்த புள்ள இல்லாமல் பண்ணிட்டீங்களே. அது வாழவே இல்லையே. எனக்கு நல்லா தெரியும் அவன் இதுக்கு மேலே வாழ மாட்டான். ஏன்னா அவன் அவளை உயிராக நேசிக்கிறான். அவன் இந்த உலகத்தில் அசிங்கப்படுறதுக்கோ அவமானப்படுறதுக்கோ அவன் ஒரு காலமும் விரும்ப மாட்டான். அவனுடைய கடைசி தேர்வு என் முடிவாக தான் இருக்கும். ஏன்னா அவனும் நன்மை மட்டும் தானே செஞ்சான். போதும், இப்பிறவியில் நாங்கள் எடுத்த இந்த பிறப்பு போதும். நான் தோற்று போனவளா? நான் ஒரு தோற்று போன பொண்ணா? சின்ன வயசுல என் கையில புத்தகம் இருக்க வேண்டிய வயசுல
கழுத்துல தாலி கட்டி வச்சாங்க. விளையாட வேண்டிய வயசுல வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சாங்க. உலகம் என்னன்னு தெரியதுக்கு முன்பே விதவை குலத்தை நான் பூண்டுகிட்டேன். என் தலையில விதவைங்கிற பெயரை சுட்டுனாங்க. எல்லாரும் என் வாழ்க்கை முடிஞ்சு போன வாழ்க்கைன்னு நினைச்சாங்க. ஆனா நான் முடிஞ்சு போன வாழ்க்கை இல்ல. என் கண்ணீரை தொடச்சிட்டு எழுஞ்சேன், படிச்சேன், போராடினேன். என்ன போல அழுத 1000 பெண்களின் குரலா மாறினேன். இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் தலை நிமிர்ந்து வாழ்கிறாங்களோ அவர்கள் புன்னகையில என் உழைப்பு இருக்குது. எத்தனை அனாதை குழந்தைங்க கல்வி கற்றார்களோ அவர்களின் கனவுகளில் என் இரவுகள் தூக்கமின்றி கலைந்திருக்கிறது. நான் எனக்காக மட்டும் வாழல, என்னை நம்பிய ஒவ்வொரு பொண்ணுக்காகவும் வாழ்ந்தேன். என்ன அம்மான்னு அழைச்ச ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் வாழ்ந்தேன். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில மிகப்பெரிய காயத்தை ஒரு பகைவன் கொடுக்கல, நான் உயிரை நேசிச்ச மனிதன் தான் கொடுத்தான். என் கையை பிடிக்க வேண்டியவன் என் கண்ணீருக்கு காரணமானான். என் மரியாதையை காக்க வேண்டியவன் என் பெயரையே கலங்கப்படுத்தினான். என்னை வேசி என்று சொன்னார்களாம். இந்த உலகத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 1000 குழந்தைகளுக்கு தாயாக நின்றவள் வேசியா? உடைந்த பெண்களுக்கு உயிர் கொடுத்தவள் வேசியா? தன்னுடைய வாழ்க்கை தியாகம் செய்து மற்றவர்களை காப்பாற்றியவள் வேசியா? இல்ல, பெண்களின் வலிமையை பார்த்து பயந்தவர்கள் அவள் மீது எரியும் கல்லின் பெயர்தான் அந்த அவதூறுவா. இன்னைக்கு என் இதயத்துல இருந்து ரத்தம் வடியுது. நான் அழுறேன், எனக்கு வலிக்குது, நான் உடைஞ்சு போயிட்டேன். ஆனா நான் கோலையா சாக மாட்டேன். ஏன்னா என் பின்னால இன்னும் 1000 பெண்கள் நிக்கிறாங்க. நீங்க தான் எங்களுக்கு தைரியம். குழந்தைங்க நிக்கிறாங்களே, நான் விழுந்தா அவர்கள் நம்பிக்கை விழுந்து விடுமே. ஆனா என்னால இப்ப வாழ முடியாது. இதுக்கு மேல எனக்கு இங்க வாழ முடியாது. நான் யாருக்கிட்ட என் மானத்தை போக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அவங்கிட்டயே போய் தலை குனிய வேண்டிய நிலைமை. இதுக்கு மேல நான் எப்படி இங்க வாழ முடியும்? எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும். ஆனா ஆனா என்னுடைய இந்த முடிவு பல 1000 பெண்கள் வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கக்கூடாது. நான் இந்த வரலாறை கரெக்டா பதிவு பண்ணணும். என்ன பண்ண? இல்ல, நான் செத்ததுக்கான எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. நான் இறந்ததுக்கான எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. இந்த அன்னக்கிளின்னு ஒருத்தி வாழ்ந்தா, நன்மை செஞ்சா, தெய்வமா மாறிட்டான்னு இந்த உலகம் நம்பணுமே தவிர கோலையா தோத்து போயிட்டானே, தோல்வி கத்து கொடுத்துட்டு போக மாட்டா இந்த அன்னக்கிளி. தெய்வமா மாறணும்னா என் இறப்பு யாருக்கும் தெரியாத சரித்திரமா இருக்கணும். சபாஸ், சரியான முடிவு. அன்னக்கிளி கிட்ட இருந்து நான் முடிவை எதிர்பார்க்கவே இல்லை. நான் பார்த்த அந்த குட்டி பொண்ணு அன்னக்கிளி இந்த முடிவெல்லாம் சத்தியமா எடுக்க மாட்டா. அவளுக்கு கோலத்தனம்னா என்னன்னே தெரியாது. அவ மனத்தை பார்த்து பயப்படுறவெல்லாம் கிடையாது. இப்போ நீ செத்து போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகம் கண்டுபிடிச்சிடும். இங்க மறைச்சிட்டு எதையுமே போக முடியாது அன்னக்கிளி. என்னைக்காவது ஒரு நாள் உன் மரணம் வெளியில தெரிஞ்சதுன்னா இத்தனை நாள் நீ பாடுபட்ட அத்தனை விஷயங்களும் மண்ணோடு மண்ணா மக்கி போயிடும். என்னைக்குமே தற்கொலை ஒரு தீர்வாகாது, மரணம் ஒரு தீர்வாகாது. நம்முடைய மரணம் ஒரு சரித்திரமா தான் இருக்கணுமே தவிர நம்முடைய மரணம் என்னைக்கும் தற்கொலையா இருக்கக்கூடாது. இங்க ஒவ்வொரு பொண்ணும் சாகணும்னு நினைச்சிருந்தா ஒவ்வொரு நாளும் செத்து தான் பொழைக்கணும். ஒவ்வொரு நாளும் தற்கொலை தான். தற்கொலை தான் முடிவுன்னா நீ இவ்வளவு நாளும் போராடினதுக்கு அர்த்தமே இல்ல. இத்தனை நாள் நம்ம வாழ்க்கையில பட்ட அவமானம், நிந்த கசப்பு எதுவுமே அர்த்தம் இல்லாம போயிருமே. இது இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோம், மிச்ச தூரத்தை நம்மளால கடக்க முடியாது. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நோட் பண்ணி பாரு. இந்த உலகத்துக்கு நன்மை செய்யும் போது நீ யாருக்கிட்டையும் கேட்டு செய்யல. நான் இத்தனை பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்க போறேன், நான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், 7 பிள்ளைகளை காப்பாற்ற போறேன், படிக்க வைக்க போறேன், கல்வி கொடுக்க போறேன்னு நீ யாருக்கிட்டையும் கேட்டு செய்யல. அதே மாதிரி உன் மேல அவதூறு பரப்பதுக்கும் உன்னை குற்றம் சாட்டுறதுக்கும் இங்க யாருக்கும் அனுமதி இல்ல. ஒரு நன்மை செய்யும் போது இங்க யாருக்கிட்டையும் நீ கேள்வி கேட்கலையோ அதே மாதிரி உன் மேல பழி சுமத்துறதுக்கு இங்க யாருக்கு எந்த அதிகாரமும் இல்ல. இது ஓ வாழ்க்கை, ஓ உசுறு. இதோட விளையாடுறதுக்கு இங்க யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்ல. உசுறு தெய்வம் கொடுத்தது, போராட கத்து கொடுக்கிறது தெய்வம். நீ போராடு. இடையில இந்த மனுஷங்க பிசாசு மாதிரி அப்படியே வந்து பயமுறுத்துவாங்க. உன் கற்பு, உன் ஒழுக்கம், உன் நட இப்படின்னு சொல்லி பிசாசு மாதிரி பயம் காட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்தா நீ பின்வாங்க போற. உசுர கொடுத்தது தெய்வம், உனக்கு போராட துணிச்சல் கொடுக்கிறது ஒரு தெய்வம். இடையில இந்த மனுஷங்க எங்க வந்தாங்க? உயிரை கொடுத்த தெய்வத்தையும் போராட தைரியம் கொடுத்த அந்த தெய்வத்தையும் ஏமாத்திட்டு கேவலம் இந்த பிசாசுகளுக்காக நீ உசுர கொடுக்க போறியா? எல்லாம் தெரிஞ்ச அன்னைக்கிலேயா இந்த முடிவு எடுத்த? இங்க பார், உசுறு விலை மதிக்க முடியாதது. அது யார்கிட்ட இருந்து வந்ததோ அவங்க கிட்ட தான் ஒப்படைக்கணும். அது தெய்வமா எடுக்காத வரைக்கும் உனக்கு எடுக்கிறதுக்கு உரிமை இல்ல. கேவலம் இந்த மனுஷ பயிலுக்கு கொடுக்கிற தண்டனைக்கு நீ தெய்வத்தின் தண்டனைக்கு ஆளாயிராத. இந்த மனுஷங்களுக்கு கொடுக்கிற தண்டனை ஒண்ணுமே இல்ல. ஆனா தெய்வம் தண்டனை கொடுக்கும் நினைச்சதே. இங்க பார், நன்மை செய்யறதுனால தீமை தான் வந்து சேரும்னா நீ இத்தனை நாள் பாடுபட்ட பாரு, அதை இங்க இருக்க ஒத்த பயிலால செய்ய முடியுமா? நீ போராடின போராட்டத்தின் மன வலிமை இங்க இருக்க யாருக்காவது இருக்கா? நீ சிங்கத்துக்கு ஒத்து போனவள், சிங்கம் போன்றவள், பெண் சிங்கம் கர்ச்சிக்கிற சிங்கம். உன் தகுதி என்னன்னு உனக்கு தெரியல நினைக்கிறேன். நீ தகுதி இல்லாதவன் கையில இருக்கிற, அதனாலதான்
உன் தகுதி என்னன்னு உனக்கு புரியல. அன்னைக்கிலே நீ பெண்களே விசேஷமானவா. உன் கூட வாழ்றதுக்கு அவனுக்கு கொடுத்து வைக்கல. பொதுவா ஒவ்வொரு பெண்ணுமே விசேஷமானவா. அவ கிட்ட இருக்கிற மன வலிமையும் தைரியமும் அதுக்கு ஈடுங்க எதுவுமே இல்ல. ஒரு ஆணு கூட வாழறதுக்கு அவளுக்கு தகுதி வேணும் இல்ல, அவ கூட வாழறதுக்கு ஒரு ஆணுக்கு தான் தகுதி வேணும். ஒரு பிரச்சனை வருது, ஒரு குடும்பத்துல ஒரு சூழ்நிலை, தப்பான சூழ்நிலை வருதுன்னா ஆணு நின்னு திகச்சு நிப்பா. ஒரு பொண்ணு ஓடி போய் அதை முடிச்சு வைப்பா. பொண்ணுக்கு மட்டும்தான் அது முடியும். உன் கூட வாழறதுக்கு உன் புருஷனுக்கு தான் தகுதி இல்லையே தவிர அவன் செஞ்ச காரியத்தால நீ பண்ற காரியம் மிகப்பெரிய தவறு. வாழ்ந்து காட்டு. இப்படி ஒரு பொண்ணை விட்டுட்டோமேனு அவன் மனசு ஏங்குற அளவுக்கு வாழ்ந்து காட்டு. நீ எந்த தவறும் செய்யல. நீ ஒரு பொண்ணு மட்டும் இல்ல. நீ விழுந்தா எழுந்தா அது வரலாறா மாறணும். நீ அழுதா சிரிச்சா அது போராட்டமா இருக்கணும். நீ உயிரோடு இருந்தா அது புரட்சி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு அண்ணக்கிளி. சின்ன வயசுலே உடன்கட்டைங்கிற பேர்ல உன்னை புதைக்க பார்த்தாங்க. அங்க இருந்து நீ எழுந்து வந்த. விதவேன்னு உனக்கு முத்திர குத்துனாங்க. அங்க இருந்தும் எழுந்து வந்த. கையில புத்தகத்தை தூக்க கூடாது, படிக்க கூடாதுன்னு தடை போட்டாங்க. அங்கேயும் எழுந்து வந்த. வாழவே கூடாதுன்னு சொன்னாங்க. வாழ்ந்து காட்டுன. தலை நிமிந்து நடக்க கூடாதுன்னாங்க. 1000 ஆண்களுக்கு முன்னாடி கம்பீரமா கட்சிக்கிற பெண் சிங்கமா நடந்து வந்த. தலை நிமிர்ந்து. கேவலம் கூட வாழ்ந்தவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காகவா இந்த சாவு முடிவு? எத்தனை அநாத பிள்ளைகளின் அழுக்குறலை நீ நிப்பாட்டி இருக்க. எத்தனை விதவை பெண்களின் கண்ணீரை தொடச்சிருப்ப. எத்தனை குடும்பம் சிறையாமல் ஒன்று கூட்டியிருப்ப. ஒரு தலைமுறையை தலை நிமிர்ந்து நிக்க வச்சிருக்க. இத்தனை செஞ்ச உன்ன ஒரு சின்ன அவதூறு அழிச்சிருச்சுன்னா நீ இவ்வளவு நாள் போராடல அர்த்தமே இல்லையே. இல்ல இந்த அவதூறு தான் உன்னை அழிக்கணும்னா நீ இத்தனை நாள் போராடி இருக்கவே வேண்டாமே. இப்பவும் சொல்றேன், மரியாதைங்கிறது உடம்புல இல்ல மனசுல இருக்கு. உன் மனசை யாரும் எதுவும் பண்ண முடியாது. உன்னை எந்த கல்லால எரிஞ்சாங்களோ அதே கல்ல வச்சு ஒரு கோட்டையை எழுப்பு. அந்த அவதூற வச்சு ஒரு சரித்திரத்தை மாத்து. ஒரு வரலாறை எழுது. உன்னையும் என்னையும் இணைச்சு வச்சுதானே பேசினாங்க. வா, நம்பிக்கை இருந்தா என் கையை பிடிச்சு வா. நல்ல நண்பர்களா இருக்கலாம், வாழ்ந்து காட்டலாம். கையை பிடிச்சுக்கிட்டு வா. என் மேல நம்பிக்கை இருந்தா சரி. உனக்கு விருப்பம் இருந்தா வா. இத்தனை நாளா உயிர்க்குயிரா காதலிச்சேன். உசுராவே நினைச்சேன். செத்தாலும் அவர் மடியில தான் சாகணும்னு நினைச்சேன். ஆனா எவன் ஒருவன் என்ன அடையணுங்கிறதுக்காக இத்தனை வருஷ பாடுகளையும் அவமானங்களையும் எனக்கு கொடுத்தானோ அவங்கிட்டயே என்னை கொண்டு எப்போ அவர் ஒப்படைச்சாரோ அப்போவே எங்க காதல் செத்து போச்சு. முடிஞ்சு போன காதலே. இனி என் வாழ்க்கைக்கு தேவை காதல் இல்லை, என்னை புரிஞ்சுக்கிற ஒரு உறவே, நட்பு.